ओम नमो भगवते रुद्राय। ओम नमः शिवाय। ओम नमः शिवाय। ओम नमः शिवाय। हर हर महादेव। ओम नमः शिवाय। राधे कृष्ण। हरे कृष्ण हरे कृष्ण हरे कृष्ण। ओम नमः शिवाय। नमस्कारम। ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாப்பிக்கில் நம்ம வீடியோ பண்ண போகிறோன்னா, இது கொஞ்சம் ஸ்பெஷல் வீடியோ இருக்கும். எனக்கு தெரியும், நான் நேற்றுக்கு வீடியோ பண்ண நீங்கள் பார்த்துருப்பேன். லா ஆஃப் கர்மா நேற்றுக்கு நான் யூடியூப்பில் போட்டிருக்கேன். லா ஆஃப் கர்மா பற்றி போட்டிருந்தேன். டெய்லியும் வீடியோ எனக்கு பார்த்துருந்தேன். 4-5 வருஷம் எனக்கு வீடியோ பார்த்துட்டு தெரியும். எல்லா லாங்குவேஜ்லையும் பண்ணுறேன் தெரியும். வெங்கடேஷ் லெக்சர்னு இருக்குது. ஸோ நான் நேற்றுலேருந்தே பழையபடி நம்ம பிராமன் தெரியும்னா, நம்ம பிராமின்னு தெரியும். பிராமின் நானும் ஐயர் சாஸ்திரியோட தான் பிராமின் தான். பிராமின் குடும்பத்தில் போகிறதுக்கு ஐயர் தான் சாஸ்திரின்னு சரின்னு தெரியும். ஸோ நேற்றுலேருந்தே பழையபடி சந்தியாவதனம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பண்ண ஆக்சுவலி நம்ம நம்மளாம் பிராமணா பொறுத்த சந்தியாவதனம் இல்லைன்னா ஒரு பிரச்சனை. சந்தியாவதனம் சந்தியும் அப்புறம் நம்ம தமிழ் பிராமணனும் சரி, எந்த பிராமணம், தெலுங்கு பிராமணம், தமிழ் பிராமணம், நம்ம பிராமணா பிறந்தா ஐயர் பிராமணா பிறந்தா நம்ம சந்தி பண்ணி ஆகணும். நான் இப்போ டெய்லி நேதியிலேருந்தே ஆரம்பிச்சிட்டேன் பண்ண பழையபடி. ரொம்ப ஆயிடுச்சு பண்ணி. நேதி சாயந்தரம் பண்ணேன். அப்புறம் இன்றைக்கி பிராத்த சந்தியா 3 டைம் பண்ணோம். இப்போ மத்தியானம் பண்ணிட்டேன். இப்போ தான் பண்ணி முடித்தேன். எனக்கு தெரியும். விபூதி பட்டையெல்லாம் போட்டிருக்கேன். எல்லாம் ஒரு பெரிய விஷயம். அது சந்தி பண்ண நான் போட்டுருன்னு தெரியும். ஸோ இன்றைக்கி நான் சந்திரமும் குங்குமம் விட்டுருக்கேன். ஸோ நான் சந்திரன் குங்குமம் விட்டுருக்கேன். சந்தி பண்ண சந்தி ரொம்ப இம்பார்ட்டன்ட் பண்ணுன்னு சொல்லுவேன். சந்தி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நம்ம சந்தி பண்ணலன்னா நம்ம பிராமணனாக பிறந்ததுக்கு லாய்க்கே இல்லை. பூனல் போட்டும் பிரச்சனை இல்லை. பூனல் போட்டும் ஒரு பிரச்சனை கிடையாது. சும்மா நான் இப்போ நான் ருத்ராட்சம் போட்டுருக்கு. இதெல்லாம் வேறு சிவனோட. இது சிவனோட ருத்ராட்சம். எனக்கு கொஞ்சம் எனக்கு என் ஜாதகம் பற்றி எனக்கு ருத்ராட்சன் போடணும்னு இருக்கு. எனக்கு சந்திரன் நிச்சயமாக இருக்குது. ஸோ சந்திரன் அதிபதி மூளைக்கும் உடம்புக்கும் அவர் படுத்துவார். அதுக்காக தான் எவ்வளோ ஸ்லோகம் இருக்குது. விஷ்ணு சஹஸ்ரநாமம் இருக்குது, காலபைரவர் மந்திரம், சுதர்ஷன் மந்திரம், ஹனுமான் சாலிசா, தனித்தே நிறைய, அப்புறம் ஜபம், கிருஷ்ணர் ஜபம், நிறையபடி மந்திரங்கள் இருக்குது. இது நம்ம இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு, இந்த நெகட்டிவ் எனர்ஜியில் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இது ரெமிடிஸ் தனியாக ஒரு இது இருக்குது. அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது. அதில் மந்திரம், அந்த பகவானோட மந்திரம், இந்த டிவோஷனல் இதெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் பாதுகாக்கும். நம்மளாம் பகவானை கும்பிடுறோம், தெய்வத்தை வணங்குறோம். ஸோ நமக்கெல்லாம் அதில் நமக்கு அவ்வளோ பாதிப்பு வராது. ஏன் பாதிப்பு வராதுன்னா ஏன் நம்மலாம் பகவானை கும்பிடுறோம். நம்ம கடவுள் இல்லை சொல்ல, நம்ம நார்த்திகவாதி இல்லை. நம்ம நார்த்திகவாதி இல்லை. நம்ம பகவானை கும்பிடுறோம். நம்ம இது பண்ணல, பகவானை கும்பிடாமவே இல்லை, பகவானே இல்லைன்னு சொல்ல. நம்ம பகவானை கும்பிடுறோம். பகவான் இருக்கார், நம்மளும் நம்புகிறோம். நாமளும் பகவான் இருக்கார் நம்புகிறோம்ல. சிவன் இருக்கார், விஷ்ணு இருக்கார், பிரம்மா இருக்கார். அப்படியே இந்து கடவுள் நிறைய இருக்கார். நம்ம இந்து கடவுள் தான் நம்ம வணங்குறோம் ஒரு வருஷமாக. இந்து தர்மத்தை, சனாதன தர்மத்தை தானே நம்ம
நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம், ஃபாலோ பண்ணுறோம் 7 வருஷமா. ஸோ அப்புறம் நம்ம பட்டை விடுறோம், இப்படி விபூதி விடுறோம், இதெல்லாம் சிவனோடு எல்லாம் ஒன்று. நம்ம பட்டை விபூதி சந்தனெலாம் எதுக்கு விடுறோம்? நம்ம ஒரு ஐடென்டிஃபை, நம்ம பகவானை கும்பிடுறோம், அது ப்ரூஃப், ஒரு ஐடென்டிஃபை. பூனல் எதுக்கு போடுறோம்? பிராமணன்னு ஒரு ஐடென்டிஃபை. ருத்ராட்சம் போடுறது அது வேறு, பகவான், அது நம்ம உடம்பை பாதுகாக்கிறதுக்கு, நமக்கு ப்ரொடெக்ஷன், அது நம்ம போடுறோம். ஆபத்துலேருந்து தப்பி, அதுதான் ருத்ராட்சம் போடுறோம். நான் ருத்ராட்சம் போட்டுருக்கேன், பூனல் போட்டிருக்கேன், நான் பிராமணன் தான். ஸோ பூனல் உள்ளே போட்டிருக்கேன், அதுதான் காட்ட முடியாது. பூனல் போட்டிருக்கேன், நான் உள்ளே பூனல் போட்டிருக்கேன். பிராமின், நானும் பிராமின் தான் தெரியும் உங்களுக்கு. நான் பிராமின் ஃபேமிலியில் தான் பிலாங் பண்ணுறவங்க தெரியும். முன்னாடியே நான் கிருஷ்ண பக்தி நான் வீடியோ பண்ணிட்டேன், இஸ்கானை பற்றி தெரியும். அப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், தமிழ்லேயும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஐயர் வடமா, என்னோட ஐயர் வடமா சாஸ்திரி பிராமின், தமிழ் பிராமின். என்னோட சொல்கிறேன், என்னோட ஸோ நம்ம வந்து இவ்வளோ வருஷமாக சனாதன தர்மத்தை ஃபாலோ பண்ணுறோம், இந்து தர்மத்தை ஃபாலோ பண்ணுறோம். இப்போ ஐயங்கார்கார வந்து ஸ்ரீ வைஷ்ணவ அதில் வந்து அவள் வைணவத்தை கடைபிடிக்க, வைணவத்தை அவள் ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம அதில் ராமானுஜாச்சாரியர், மதுவாச்சாரியர், நிறைய பேர் அதில் குரு இருக்கா. அப்புறம் நிறைய நம்ம இதில் ஃபாலோ பண்ணுறோம். நம்ம ஐயர், நம்ம ஐயர் ஃபிலாசபியில், நம்மளோட ஐயர் தமிழ் பிராமணன், நம்ம ஐயர் ஃபிலாசபியில் ஆதிசங்கரா, ஐயங்காரில் பெருமாளை கும்பிட்றான், ஐயரில் சிவனை கும்பிட்றான். சிவன், முருகன், ஐயப்பன், பெருமாளையும் கும்பிட்றான். ஐயர்லையும் பெருமாள் கும்பிடுவான். குருவாயூரப்பன், கிருஷ்ணர், ராமர், ஐயர்லையும் கும்பிடுவான். இப்போ பாலக்காடு ஐயர் இருக்கா. இப்போ ஐயர்லேயும் எவ்வளோ டிவைட் இருக்கானா, எவ்வளோ இதில் இருக்கானா. ஐயர்னாலே நம்ம தமிழ் பிராமணான்னு தெரியும். ஐயங்கார் தமிழ், அதுவும் தமிழ். ஆனால் ஐயங்காரில் எவ்வளோ இருக்குன்னா 3 பாஷைகள் அவள் இருக்கா. தமிழ், தெலுங்கு, கன்னடா. ஐயங்கார்லேயே ஐயர்லேயும் அப்படி தான், தமிழ், கன்னடா, தெலுங்கு. बाकी पूनल पड़वा सारस्वत ब्राह्मण सारस्वत ब्राह्मण्सना मराठी ब्राह्मण. वो चलो काशी यात्रा नमक तेरियुम, काशी यात्रा पण्णरोम. काशी यात्रा कल्याण तट्टल पण्णुवार. काशी यात्रा एप्पडी என்ன பண்றானா, काशी यात्रा எப்படி பண்றா. काशी यात्रा நம்ம கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் மாப்பிள்ளை வந்து பொண்ணு கிட்ட சொல்றான், நான் வந்து அங்கே உன்னை விட்டுட்டு போகிறேன். அதில் ஒரு ஆக்டிங் மாதிரி பண்ணுவா, போகிற மாதிரி, காசி யாத்திரை போகிற மாதிரி பண்ணுவாள். ஒரு ஆக்டிங் மாதிரி, சின்னது, உண்மையாக போக மாட்டான். அப்போது அந்த பொண்ணோட அண்ணனோ அப்பாவோ, அண்ணன் தான் உங்களுக்கு தெரியல, அவள் அண்ணன் சொல்லுவா, இப்போ போகாத காசி யாத்திரா, நீ உனக்கு வயசானதுக்கப்புறம் குழந்தை குட்டிலாம் பெற்றதுக்கப்புறம் நீ அப்புறம் தனியாக சன்னியாசி ஆகிடு, அப்புறம் நீ காசி யாத்திரை, அப்புறம் நீ தனியாக சன்னியாசி ஆகிடு, அப்படி சொல்லுவான். அது ஒரு ரிச்சுவல். அதில் நம்ம இந்த ஐயர் பிராமணன் அப்படி தான். ஐயர் கல்யாணம் இருக்கட்டும், ஐயங்கார் கல்யாணம் இருக்கட்டும், பிராமண கல்யாணம் இருக்கட்டும், எல்லாம் அப்படி தான். எல்லா கல்யாணத்துலேயும் அப்படி தான். இப்போ பூனல் போடுறது, இப்போ பூனல் போடுறோமே, நம்ம பூனல் போடுறோமே, பூனல் நம்ம இது போடுறோம், நம்ம பிராமணான ஒரு ஐடென்டிஃபை, நம்ம தமிழ் பிராமின். இப்போ தமிழ் பிராமணுக்கு தெலுங்கு, தமிழ்லேயும் பிராமணன் இருக்கா, பாலக்காடு கேரளா பிராமணன் இருக்கா, பாலக்காடு ஐயர் கேரளா, அதுலேயும் தமிழ் ஸ்லாங்கு மிக்ஸு, மதுரை அது ஸ்லாங்கு, பாஷையும் ஸ்லாங்கு. அப்புறம் தஞ்சாவூர் பிராமின்ஸ் எல்லாம்
அப்புறம் நம்ம பாலக்காடு தெலுங்கு பிராமின் நிறைய பேர் இப்படி இருக்கா. அப்படி பிராமணாலே நம்ம பார்த்தோம்னா அதில் அதுலேயும் இருக்கா. ஸோ நம்ம பிராமணா பிறந்தோன்னா சந்தியாவாதனம் மெயின். சந்தியாவாதனமும் காயத்ரியும் ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ரொம்ப பண்ணியாகணும். பிராமணா பொறுத்து பூனெல்லாம் போட்டு நம்ம காயத்ரியும் ஜெபிக்கல, சந்தியாவதனம் பண்ணலன்னா, கடவுளே கும்பல பூஜையும் பண்ணல, ஒன்றுமே பண்ணலன்னா நம்ம வேஸ்ட்டு தான். அப்புறம் நம்ம பிராமணா பிறந்தது பிரயோஜனம் இல்லை. நமக்கு பாவம் கிடைக்கும் ஜாஸ்தி நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ண. பித்ருதோஷம் ஓடுறது பாவம் கிடைக்கும், நம்ம நரகத்தில் தான் போவோம். அப்புறம் நம்ம பிராமணா பிறந்தது பிரயோஜனமே இல்லை. பண்ணியாகணும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரிச்சுவல். இது நம்மளோட ஒரு வருஷமாக கடைபிடிச்சுட்டு இருக்கோம். ஏன் பிராமணனா பிறந்தா காயத்ரி ஜபம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். காயத்ரி ஜபம்னா காயத்ரி மந்திரம் அண்டு சந்தியாவாதனம் சந்தி பண்ணுறது 3 வேளை பண்ணுவோம். பிராத்த சந்தியா, ஒன்று காலையில், ஒன்று மார்னிங், பிராத்தா மத்தியானம் ஆஃப்டர்நூன். அப்புறம் சந்தியாவாதனம் சொல்லுவார். சந்தியா பிராத்த சந்தியா, அதுக்கு தான் பேர் சந்தியாவாதனம். அது சாயந்தரம் சந்தி பண்ணுறாள், அதுதான் பேர் சந்தியாவாதனம் சந்தி. நம்ம பிராமணத்தில் பண்ணியான பிராமணனா பிறந்த காயத்ரி ஜபம் அப்புறம் சந்தி பண்ணியான. இப்போ நான் நெத்திலேருந்து தான் பண்ண ஆரம்பிச்சேன். ரொம்ப நாச்சு நான் பண்ணி. நான் புனர்படம், நான் பிராமின் தானே, தமிழ் ஐயர் பிராமின் படமா. ஏன்னா சரணே உங்களுக்கு தெரியும், வெங்கடேஷ் சாஸ்திரி. ஸோ நான் புனர்பட்டுமே காயத்ரி ஜெபிக்கிறேன். ரொம்ப நாச்சு ஜெபிச்சேன். நேற்றுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் சந்தியாவரம் நேற்றுலேருந்து ஆரம்பித்தேன். நேற்று ரொம்ப நாச்சு. நேற்று சந்தியா சாயந்தரம் ஆரம்பிச்சு இப்போ மத்தியானம் பண்ணேன். அப்புறம் தான் வீடியோ இப்போ தான் வீடியோலாம் பண்ண உட்காரு. இப்போ தான் வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. ஸோ நம்ம பண்ணியானோம். நம்ம பிராமணனாக பிறந்தா நம்ம இது பண்ணியானோம். பிரயோஜனம் இல்லை. சும்மா உட்காந்து சந்தியாவதம் பண்ணாலும் பரவாயில்ல. உட்காந்து காயத்ரி ஜபம் பூனல் போட்டு இப்படி பூனல் இப்படி வச்சுட்டு இப்படி பண்ணுவாள், இப்படி மறைச்சின்னு பண்ணுவாள். இப்படி மறைச்சிட்டு ஏன் பண்ணுறான்னா பூனை வச்சுது, இது வேறு காரணம் இருக்குது. அப்புறம் காயத்ரி மந்திரம் வந்து ஓம் பூத் பூர் ஸ்வம் தத்ஸ விதுர்வரேண்யம், ஓம் பூர் புவர்ஸ்வ தத்ஸ விதுர்வரேண்யம், தத்ஸ்ய விதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோன பிரச்சோதயம். இது நான் இப்போ உங்களுக்கு சத்தமாக சொல்கிறேன். ஆனால் காயத்ரி மந்திரம் வந்து காயத்ரி ஜபம் இப்படி பூனல் இப்படி நம்ம பண்ணுறோம்ல, பூனல் கையில் பிடிச்சிட்டு இப்படி நம்ம பண்ணுறோம்ல, இது அப்படி வந்து இது இப்படி பண்ணும்போது அப்போது பண்ணும்போது நம்ம வந்து ஏன் காயத்ரி மந்திரத்தை ஏன் மெதுவாக சொல்லணும்னா, காயத்ரி மந்திரம் காயத்ரி ஜபம் வந்து ஏன் மெதுவாக சொல்கிறோன்னா, இப்படி நம்ம மெதுவாக சத்தமே இல்லாமல். ஏன்னா காயத்ரி மந்திரம் நம்ம இப்படி சத்தமாக சொல்லணும்னா, காயத்ரி ஜபம் பண்ணும்போது இந்த அசுரஜ் இந்த கெட்ட இந்த துர்சக்திலாம் இருக்குல்ல, நல்ல சக்தி தவிர இந்த துர்சக்திலாம் கேட்டுரும். ஸோ அதோட பலன் போயிடும் நமக்கு அப்படின்னு சொல்லியிருக்கான் நிறைய பேர். ஸோ நான் தெரியும், நான் டெய்லி வீடியோ பண்ணுறது தெரியும் உங்களுக்கு. வீடியோ பண்ண ரொம்ப ஆச்சு. நான் நேற்றுக்கு பண்ண வீடியோ, முந்தானேத்தி பண்ணல, முந்தானேத்தி ஐ திங்க் நான் பண்ணேன்னு தெரியல. முந்தானேத்திக்கு இன்னைக்கு என்னது வெனஸ்டே ஐ திங்க். ஒரு நிமிஷம். கரெக்ட், வெனஸ்டே 12 March 2025. ஸோ இன்னைக்கு வெனஸ்டே 12 March 2025. சண்டே ஐ திங்க். நேற்றுக்கு வீடியோ பண்ணேன்னா உங்களுக்கு தெரியும், நான் போட்டேன். நான் லா ஆஃப் கர்மா பற்றி போட்டுட்டேன். முந்தானேத்திக்கு ஐ திங்க் டியூஸ்டே. டியூஸ்டே நான் வீடியோ பண்ணல, சாரி. கரெக்டு.
அப்புறம் மண்டே இன்றைக்கி வெனஸ்டே, நேற்றுக்கு டியூஸ்டே. இன்றைக்கி வெனஸ்டே, நேற்றுக்கு டியூஸ்டே. சாரி முந்தா நேற்று நான் பண்ணேன், மண்டே தான் பண்ணேன். நான் நேற்றுக்கு பண்ணேன், முந்தா நேற்றுக்கும் பண்ணல, முந்தா நேற்றுக்கு தான் பண்ணல. நேற்றுக்கு ஆமாம், இன்றைக்கி டியூஸ்டே, இன்றைக்கி வெனஸ்டே, நேற்றுக்கு டியூஸ்டே. அதுக்கு முன்னாடி நேற்றுக்கு, அதுக்கு முன்னாடி சண்டே தான் பண்ணேன். கரெக்டு, மண்டே பண்ணல, சண்டே பண்ணேன். ஸோ நான் அன்றைக்கே நான் சொல்லிடுவேன், சண்டே நான் அந்த வீடியோ சொல்லிடுவேன். உங்களுக்கு தெரியும், நான் இவ்வளோ 4-5 வருஷமாக எல்லாம் வெங்கடேஷாசி லெக்சர் சேனலுக்கு தெரியும், வெங்கடேஷாசி லெக்சர் 2 சேனலுக்கு தெரியும், வெங்கடேஷாசி டாபிக் அதெல்லாம் தெரியும். நான் கிருஷ்ண பக்தி இஸ்கான் மட்டும் தான் சொல்லியிருப்பேன். ஹிந்தி, இங்கிலீஷ், தமிழ் எல்லா லாங்குவேஜும் சொல்லியிருப்பேன். ஹிந்தி, இங்கிலீஷ், தமிழ், மராட்டி உங்களுக்கு தெரியும், 4 லாங்குவேஜ் சொல்லியிருப்பேன். இப்போ நான் தமிழ் மட்டும் ஏன் பேசுகிறேன்னா, இப்போ நான் அவங்கள அன்றைக்கே சொல்லியிருப்பேன். நான் இஸ்கானை விட்டேன், நான் டோட்டலி இப்போ சிவபக்தா மாட்டேன். ஏற்கனவே நான் ஐயர் தான், உங்களுக்கு தெரியும். 4 வருஷமாக நான் பார்த்துட்டு இருக்கேன். நான் எல்லா லாங்குவேஜும் பேசுகிறேன் தெரியும் உங்களுக்கு. அதில் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதனால் பகவத்கீதை இங்கிலீஷ்லேயும் பேசியிருக்கேன், உங்களுக்கு தெரியும். நான் நிறைய ஹிந்தி வீடியோ பண்ணுவேன், கிருஷ்ண பக்தி தெரியும் உங்களுக்கு, இதை பார்த்துருவேன். தமிழ்லையும் பண்ணியிருக்கேன், ஹிந்தியில் பண்ணி, இங்கிலீஷ்லேயும் பண்ணியிருக்கேன், மராட்டிலையும் பண்ணி, எல்லா லாங்குவேஜ்லையும் பண்ணியிருக்கேன். எல்லா லாங்குவேஜ் பண்ணியிருக்கேன். ஸோ இஸ்கான் அன்றைக்கே சொன்னேன் சண்டே அன்றைக்கி நான் வீடியோ பண்ணேன். இதே ரூமில் உட்காந்தேன், இந்த ரூமில் தானே உட்காந்தேன். உங்களுக்கு தெரியும் இந்த வீடு, நான் தெரியுமாங்க, அன்றைக்கே சொல்லியிருப்பேன். ஹிந்திலையும் சொல்லியிருப்பேன், ஹிந்தி வீடியோவில் பண்ணியிருந்தேன் கிருஷ்ண பக்தி அப்போ சொல்லினேன். அதுக்கு முன்னாடி நான் இஸ்கானில் இருக்கும்போது நான் தில்லக்குட்டிருந்து நான் லெக்சர் வீடியோ அப்போ நான் மென்ஷன் சொல்லியிருப்பேன். என் ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கும், ஃப்ரெண்டு வீட்டில் 2 BHK வீடு, அவன் தான் வீடு தான். ஸோ அந்த வீட்டில் இப்போ இந்த வீட்டுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 1 month ஆயிடுச்சு. 1 month முடிஞ்சிருக்கு. February 10 வந்தோம். February 10 வந்தோம். இன்றைக்கி எவ்வளோ, இன்றைக்கி டேட்டு March 12 ஆயிட்டு. கரெக்டு, மார்ச் 12, நாளைக்கு 13, 14. ஸோ நேற்றுக்கு தெரியும் மாதவேந்திர பூரியோட நம்ம இஸ்கான்லேருந்து மாதவேந்திர பூரியோட இஸ்கானில் கௌடியா வைணவம் கிருஷ்ணடி ஓட்டியில் இஸ்கான். அதில் நேற்றுக்கு மாதவேந்திர பூரியோட நேற்றுக்கு அபீர் பிறந்த நாள் தெரியாது எனக்கு, அது அது. அப்புறம் நான் சொன்னேன் சண்டே நான் வீடியோ பண்ணேன், இஸ்கானே விட்டேன். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருவேன், நிஜம் பார்த்துருப்பேல தெரியல, நிஜம் பார்த்துருப்பேன் தோன்றும் பார்ப்போம். ஏன்னா வியூஸ் ஜாஸ்தி கிடைக்கிறதுல. ஸோ நீங்கள் பார்த்துருப்பேன், சண்டே சொல்லியிருப்பேன் உங்கள்கிட்ட. நான் இஸ்கானையே விட்டேன், இஸ்கான் கிருஷ்ண பக்தியை விட்டேன், கௌடியா வைணவம். நான் விஷ்ணு கும்பிடவே மாட்டேன் தொட்டலையே. நான் சொன்னேன்னா இல்லையா உங்கள்கிட்ட, வைணவத்தை நான் விட்டேன் இஸ்கானே, வெறும் சைவத்தை தான் நான் கடைபிடிக்க போகிறேன். வெறும் சைவத்தை மட்டும் தான் கும்பிடுவேன், சைவ கடவுள் மட்டும். நான் அன்றைக்கே சொன்னேன் தெரியும். ஸோ நான் அன்றைக்கி நான் சொன்னது மன்னிச்சிருவேன். என்ன அன்றைக்கி நான் கொஞ்சம் தப்பாக நான் புரிஞ்சுட்டேன். இப்போ நான் என்ன முடிவு பண்ணேன், கடவுளுங்கிறது எல்லாம் ஒன்று தான். கடவுளுங்கிறது எல்லாருக்கும் ஒன்று தான், நமக்கு மட்டும் இல்லை. கடவுளுங்கிறது எல்லாருக்கும் சொந்தம், தெய்வங்கிறது எல்லாருக்கும் சொந்தம், யாருக்கும் தனி கிடையாது, யாருக்கும் 2ஆம் பட்சம் பாராபட்சம் பார்க்க கிடையாது. எல்லாமே அவரோட அம்சம். ஏன் தெரியுமா, எல்லாருமே இந்த உலகத்தில் நம்ம அப்பா அம்மா நம்ம பார்க்குறாலும் இல்லையோ, நம்மளை பற்றி கவலைப்படுறாலும் இல்லையோ, பகவான் எல்லாருக்குமே ஒன்று தான். எல்லாருக்கும் பகவான் எல்லாருக்கும் சொந்தம்.
ஏன் தெரியுமா? பகவான் யார்? எல்லாமே எல்லா ஜீவராசியுமே எல்லாமே பகவான்கிட்டேருந்து வந்தது. எல்லா ஜீவராசியுமே, நம்ம மட்டும் இல்லை, நம்ம மனுஷங்க மட்டும் கிடையாது, எல்லா ஜீவராசியுமே. நாய், நாய், பூனை, சிங்கம், புலி, இந்த மாதிரி எல்லா ஜீவராசியும் மனுஷங்களும் கூட எல்லாமே. இப்போ தரையில் நடமாடுறது பூச்சி, அப்புறம் இந்த மாதிரி இங்கே இதெல்லாம் பார்க்குறோமா, இவ்வளோ பூச்சியும் நடமாடுமே. எல்லா பூச்சியும் எல்லாம் பகவான் சொல்லி எல்லா ஜீவராசியுமே கிருஷ்ணர் பகவத்கீதையில் கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்கிறார் பகவத்கீதையில்? எல்லா ஜீவராசியுமே எல்லாமே, எல்லா ஜீவராசியுமே எல்லாமே எங்கிட்டேருந்து தான் இப்படி பகவான் சொல்கிறார். எங்கிட்டேருந்து தான் உருவாயிருக்கு, எங்கிட்டேருந்து தான் எல்லாரும் வந்திருக்கா, எல்லா ஜீவராசியுமே. பகவானால் யாராலையும் சோதிக்க முடியாது, யாரையும் அவளை கையும் விட முடியாது யாரையும். ஏன்னா பகவான் நம்ம எல்லா ஜீவராசியுமே பகவானோட குழந்தைங்க, எல்லா ஜீவராசியும் எல்லாமே பகவான்கிட்டேருந்து வந்தோம். அதனால் நம்ம நினைக்கிறல என்ன நடந்தாலும் சரி, எல்லாம் கடவுள் அனுகிறம், எல்லாம் கடவுள் அருள், பகவான் கடவுளின் செயல், கடவுள் அனுகிறம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் கெடுதல் நடந்து தான் போகிறோம். உடனே இந்த கடவுளே வளாத கிடையாது, ரொம்ப சோதிக்கிறேன்னு அப்படி நம்ம சொல்லிடுவோம். ஸோ நமக்கு தெரியாது நம்ம பகவான் நம்மளை ஒரு செகண்டும் பகவான் நம்மளை மட்டும் இல்லை, எல்லாமே அவர் ஜீவராசி, யாரையும் கைவிட முடியாது பகவானால். எல்லாமே நம்ம எல்லாருமே அவரோட அம்சம்தான், அவரோட அம்சம்தான். ஸோ ஒரு செகண்டு செகண்டு நம்மெல்லாம் காப்பாற்றிட்டு இருக்கார். நம்மளை ஒரு செகண்டும் கண்காணிச்சுட்டே இருக்கார், நம்மளை ஒரு செகண்டும் பார்த்துட்டு இருக்கார், ஒரு செகண்டும் நம்மளை காப்பாற்றிட்டு இருக்கார் பெரிய ஆபத்துலேருந்து. ஒரு செகண்டும் நம்மளை ஒரு ஆபத்துலேருந்து காப்பாற்றிட்டு இருக்கார் கடவுள். நம்மளாம் ஏன் தெரியுமா, நம்மளாம் பகவான்கிட்ட சரணடையில் நம்மளாம் பகவானை கும்பிடுறோம், அதனால பகவான் நம்மளை கைவிட மாட்டார். ஸோ ஏன் விட மாட்டார்? பகவானை கும்பிடாதவனே பகவான் காப்பாற்றுறார். இப்போது மட்டையில் லைஃப் கறேன், பௌதிக உலகத்தில் சொல்கிறேன், நான்வெஜ் சாப்பிட்றான், தண்ணி அடிக்கிறான், பொம்பளை பொறிக்கையாக இருக்கான், கெட்ட பழக்கம் இருக்கவன்ட்ட கொலை பண்ணுறது, வீட்டை குடிசை எரிக்கிறது, அடுத்தவனை கொலை பண்ணுறது, அவளே பகவான் காப்பாற்றுறா. இந்த மாதிரி இவாளே பகவான் நினைக்காதவரே, பகவான் கெட்ட வழியில் போகிறவரே பகவான் காப்பாற்றுறா. இப்போ நம்மளை ஏன் காப்பாற்ற மாட்டார் பகவான்? ஏன் காப்பாற்ற மாட்டார்? நம்ம ஒன்றும் பெரிய தப்பு பண்ணலையே. நம்ம என்ன தப்பு பண்ணோம்? நம்ம தப்பு பண்ணால் நமக்கே தெரியும். நம்ம ஒன்றும் பெருசாக தப்பு பண்ணல, நம்ம உண்மையாக தான் இருப்போம். நம்ம எல்லாரும் உண்மையாக தான் இருப்போம். யாரையும் ஏமாற்றலை, யாரையும் இது பண்ணல, யாரையும் கொலை பண்ணல, யாரையும் இப்போ பணம் திடுதி இது பண்ணல. நம்ம நியாயமாக தான் இருக்கும், நம்ம உண்மையாக தான் இருக்கும், நேர்மையாக தான் இருக்கும். இப்போ நம்ம பக்தியோடும் இருக்கும், உண்மையாக மனசோட உண்மையாக ஆட்டோமேட்டிக்காக நம்ம பகவான் கும்பிடணும் மனசு வருது. உண்மையாக நம்ம பகவானை கும்பிடுறோம், வேண்டிக்கிறோம், நம்ம நேர்மையாகவும் இருக்கும். இப்போ நம்மளே பகவான் காப்பாற்ற மாட்டார்? கண்டிப்பாக காப்பாற்றுவோம். கிருஷ்ணா பகவத்கீதையிலே சொல்லியிருக்கார், கிருஷ்ண பரமாத்மா என்ன
பகவான் சொல்கிற கிருஷ்ணர் பரமாத்மா சொல்கிற பகவத்கீதையில் தெரியும் உங்களுக்கு, மகாபாரதம் தெரியும். அப்போ அதில் என்ன சொல்கிறார், என்ன கும்பிட்றவன் என்ன என் கையை பிடிக்க என்கிட்ட ஒருத்தன் ஒரு பக்தன் என்கிட்ட வந்துட்டானா, என் காலை பிடிச்சிட்டானா, என் கையை பிடிச்சிட்டானா, என்கிட்ட சரண் அடிச்சிட்டானா என் பக்தன், பகவான் சொல்கிறேன், நான் அவனை எப்போவுமே கை விட மாட்டேன். ஒருத்தர் என்கிட்ட அவன் வந்துட்டான்னா நம்ம அவர் சரணில் இருப்போம், அவர்கிட்ட நம்ம பாதுகாப்பாக இருப்போம். ஒரு தடவை பகவான் நம்மளை பிடிச்சிட்டாருன்னா, நம்ம கையை பிடிச்சிட்டாருன்னா எந்த கொம்பனாலும் சரி பகவான் நம்மளையும் பிரிக்க முடியாது. ஒரு தடவை பகவான் நம்மளை பிடிச்சிட்டாருன்னா நம்மளை எப்போவுமே விட மாட்டேன், நம்மளை இன்றைக்குமே கைவிட மாட்டேன். அது நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கு தெரியாது, நம்மள்கிட்ட அடுத்தவன்ட்ட என்ன இல்லையோ அது கூட நம்மள்கிட்ட இருக்குது, கொஞ்சமாவது இருக்குது நம்மள்கிட்ட, அவ்வளோவாகவும் கொடுத்துருக்கு. ஆனால் பகவானோட அருள் நமக்கு தெரியல, அவரோட அருமை நமக்கு புரிய மாட்டேங்குது, அவரோட செயல் நமக்கு அவரோட அனுகிரகம் நமக்கு புரியல, அவரோட அருள் நமக்கு புரியல, அருமை புரியல அவரோட. நம்ம வாட்டு நம்ம திமிரத்தனை காட்டிட்டு இருக்கோம், திமிரமாக பேசிட்டு இருக்கோம், அங்கே அம்மாவத்தில் இருக்கோம், நம்ம வாட்டு சண்டை போட்டுட்டு அவரோட அருமை புரியல அவரோட நமக்கு. ஏன் தெரியுமா, நம்ம நினைக்கிறோம் பகவான் நம்மளை காப்பாற்றல, நம்ம நினைக்கிறோம், நம்ம புத்தி அப்படி நினைக்கிறது, பகவான் நம்மளை காப்பாற்றல, பாக்கியில் கெட்டவாலாம் காப்பாற்றின்னு இருக்கார். பகவான் என்ன மட்டும் காப்பாற்றவே இல்லை, பகவானை காப்பாற்றவே மாட்டேங்கிறார், எல்லாரையும் காப்பாற்றிட்டு இருக்காரு, கெட்டவனையும் காப்பாற்றுறாரு. இப்படி நானும் நினச்சிருந்தேன் முன்னாடி, கெட்டவனை காப்பாற்றிட்டு இருக்காரு, பாக்கி எல்லாரையும் காப்பாற்றிட்டு இருக்காரு. பாக்கி எல்லாரையும் காப்பாற்றிட்டு இருக்காரு, என்ன மட்டும் ஏன் காப்பாற்ற மாட்டேங்கிறார், நான் மட்டும் எப்படி இருக்கேன், பகவானே கிடையாது, பகவான் நம்ம என்னெல்லாமல் திட்டலைன்னா பகவான் மேலே ஒரு தனியாக வெறுப்பு வருது. பகவான் சில இடம் திட்டவும் செய்யறேன், நானும் திட்டிருக்கேன், எல்லாரும் வாழ்க்கையிலையும் இது சகஜம்தான், பகவானை திட்டுறது, பகவான் இது பண்ணுறது, அது தானாக வருதும். சில டைம் நான் நேற்றுக்கே லா ஆஃப் கர்மா பற்றி போட்டேன். கர்ம வினை, பூர்வ ஜென்ம கர்ம வினை. நம்ம இந்த உலகத்துக்கு என்ன கொடுக்குறோமோ அதே நமக்கு திருப்பி வந்துடும். ஏன் தெரியுமா, நம்ம பூர்வ ஜென்ம கர்மா, நம்ம போன ஜென்மத்தில் நம்ம என்ன பாவம் பண்ணோமோ அதே கண்டினியூ, அதே நம்மளுக்கு அந்த போன ஜென்மம் நம்ம ஜாஸ்தி பாவம் பண்ணியிருந்தோம்னா இந்த ஜென்மத்தில் இந்த பூர்வ ஜென்ம கர்மா நம்ம அனுபவிச்சு தான். ஏன் தெரியுமா, இந்த நேச்சர், இந்த இது இருக்குல்ல கர்மா இஸ் அ பூம்பரன்னு சொல்லுவான். கர்ம வினையிலேருந்து பாவ கர்மையோ புண்ணிய கர்மையோ, பாவ கர்ம வினையிலேருந்து எவனும் தப்பிக்க முடியாது. இந்த உலகத்துலேருந்து நம்ம தப்பிச்சிடலாம், ஆனால் மேலே இந்த சித்திரகுப்தன் நமக்கு தெரியும், கரெக்டா? சித்திரகுப்தன் யாரு? யமனோட அவர் அசிஸ்டன்ட் யமராஜர். இப்போ நம்ம படத்தில் தான் சொல்லுவோம்ல, இப்போ ஹீரோ வந்து வில்லனுக்கு ஒரு மிரட்டுவான், ஒரு வார்னிங் கொடுப்பான். ஹீரோலாம் வந்து வில்லனுக்கு ஒரு வார்னிங் கொடுப்பான், ஒழுங்கா இரு, இல்லைன்னா என் குடும்பத்தை வச்சு தலைவிட்ட நான் தான் உனக்கு யமன் அப்படின்னு டைலாக் சொல்கிறேன். நம்ம டிவிலாம் கேட்டிருப்போம், நான் தான் உனக்கு யமன். இப்போ யமன்னா யாரு? சாவு கடவுள், மரண கடவுள் தெரியும் நமக்கு. சித்திரகுப்தன் யாருன்னா இப்போ நமக்கு தெரியும், இந்த உடம்பு வந்து, இந்த மனுஷ உடம்பு வந்து பஞ்சதத்துவம் உடம்பு நமக்கு ஆயிருக்கு. பஞ்சதத்துவம்னா அக்னி, ஜலம், தண்ணி, வாயு, காற்று, ஆகாஷ், ஆகாயம்,
இதை 4 சேர்த்து பஞ்சதத்துவம். இந்த மண்ணில் இந்த மண்ணு தானே, இந்த மண்ணால் தான் நம்ம இந்த உடம்பு ஆயிருக்கு, உடம்புக்கு படைக்கப்பட்டிருக்கு மனுஷ உடம்பு. அப்புறம் இந்த உடம்புல 9 துவாரங்கள் இருக்குது, 9 துவாரங்கள், 9 டோர்ஸ். இதில் நமக்கு எதுலேருந்து நம்ம இதுலேருந்து உயிர் போனாலுமே நம்ம ஆத்மா, நம்ம ஒரு ஆத்மா நமக்கு தெரியும். இந்த உடம்புல இருக்க நம்ம ஒரு ஆத்மா தான், நம்ம அந்த உடம்பு கிடையாது, நமக்கு தெரியும். அப்போ இந்த ஆத்மா, அப்போ அதுக்கு தான் நம்மளுக்கு மோட்சம் கேட்கறது, கதை கேட்குறோம், பகவான் பஜனை பாடுறோம், கதை கேட்குறோம். இந்த உடம்புல மோட்சம் கிடைக்கிறதா, முக்தி அடையிறதுக்கு. அப்போ அந்த உடம்பு வெறும் ஆத்மா. இந்த உடம்புல நம்ம இருக்கிற வெறும் ஆத்மா தான், நம்ம இந்த பாடி கிடையாது. We are not body, this body. We are only souls. ஆத்மா. ஆத்மா யாரு? பரமாத்மா தேண்டு வந்தது. பரமாத்மானா கடவுள், பகவான், அவர் தேண்டு தான் வந்தது நம்மளாம் ஆத்மா. அப்போ இந்த உடம்பு இந்த மனுஷ உடம்பு, நம்ம உயிரோடு இருக்க வரைக்கும் நம்ம இந்த உடம்புல இருக்கோம். இப்போ நான் உயிரோடு இருக்கேன், நான் ஒரு உடம்புல இந்த ஆத்மாவாக இருக்கேன், நான் உயிரோடு இருக்கேன், அதான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். உயிர் பிரிஞ்செடுத்தனா என்ன மிஞ்சோம்? ஒன்றுமே மிஞ்சாது. இந்த ஆத்மா உடம்புல இருக்கிற வரைக்கும் தான் நான் உயிரோடு இருக்கேன்னு உங்களை பேசிட்டு இருக்கேன். இப்போ சப்போஸ் பேசி சொல்கிறேன், இந்த உடம்புலேருந்து என் ஆத்மா போகிறது, ஆத்மா போயிடுது வெளியில். அப்போ இந்த உடம்புக்கு என்ன வேல்யூ? ஒன்றும் கிடையாது. உடம்பு அப்படியே இருக்கும், ஆனால் உடம்புல உயிர் இருக்காது. நான் பேச மாட்டேன், ஒன்றுமே பதில் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் இறந்துட்டேன், நான் செத்து போயிட்டேன். அதுதான். ஸோ இந்த உடம்புல நம்ம இருக்கிற வரைக்கும், இந்த மனுஷ உடம்புல நம்ம இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு வேல்யூ இருக்குது, இந்த உடம்புக்கு வேல்யூ இருக்குது. ஒன்றா இந்த உடம்பு தெரியும், மண்ணால் தான் வந்திருக்கு, மண்ணால் தான் இந்த உடம்பு ஆயிருக்கு, பஞ்சதத்துவம். திருப்பி அது மண்ணிலே சாம்பலாக போகிறது, இந்த உடம்பு மண்ணிலே சாம்பலாக போகிறது. நம்ம சுடுகாட்டில் நம்ம உடம்பு எரிஞ்சிரும், ஒன்று கூட முடியாது, உடம்பு எரிஞ்சிரும். அப்போது நம்மளோட அஸ்தியை நம்ம இறந்ததுக்கு அப்புறம், நம்மளோட மரணத்துக்கு பிறகு நம்ம அஸ்தி என்ன பண்ணுவா? நிறைய பேர் பார்த்துக்கண்ணா, மசானத்தில் பார்த்துக்கேன், சுடுகாட்டில் நம்ம உடம்பை எரிக்கிறோம்ல. இப்போ சிவன் சிவபெருமான், சிவபகவான் தெரியும் நமக்கு, அவர் மசானத்தில் தான் இருப்பார், எப்போவுமே சுடுகாட்டில் தான் அவர் எப்பவுமே இருப்பார். அப்புறம் பாதாள லோகத்தில் அட்கேஸ்வர் மகாதேவ் இருக்கார். நிறைய பேர் சிவனுக்கும் தனியாக நிறைய அவதாரம் இருக்குது, நமக்கு தெரியும். 16 நாயன்மார்கள், கண்ணப்பன், ராவணனும் பக்தன். ராமாயணத்தில் ராமபகவான் ராவணனை கொல்லும் போது, இப்போ ராவணனும் எவ்வளோ சிவபக்தி, பயங்கர சிவபக்தன். அப்புறம் வேற யாரு? சத்தி தேவி, பார்வதி மாதா, பார்வதி தேவி, பயங்கர சிவபக்தி. நிறைய பேர் இப்படி இருக்கா. இது மட்டும் இல்லை, வைணவ கடவுள்ல விஷ்ணுக்கே நிறைய பக்தர்கள் இருக்கா. 12 ஆழ்வார், பெருமாளுக்கே எவ்வளோ பக்தர்கள் இருக்கு. 12 ஆழ்வார் நமக்கு தெரியும். வேதாந்த தேசிகா, ஆண்டவன், அப்புறம் வேற யாரு? நிறைய பேர் இப்படி இருக்கா. ஸோ நம்ம மரணத்துக்கு பிறகு, இப்போ நான் உயிரோடு இருக்கேன், நான் இந்த என் உடம்புல என் ஆத்தமா இருக்குது, அதான் நான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ நான் உயிரோடு இல்லை, நான் என் உடம்பு விட்டு இந்த உயிர் போயிடுது. அப்போ இந்த உடம்புக்கு ஒன்றும் வேல்யூ கிடையாது. அப்போது உடம்புல இருக்கிற உடம்பை தான் நம்ம பார்க்க முடியும், உடம்பை தான் நம்ம பார்க்குறோம், நம்ம ஆத்மாவை பார்க்கல. ஆத்மாவை யாராலையும் பார்க்க முடியாது, அது நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த உடம்புல இருக்கிற நம்ம ஒரு ஆத்மா தான், ஆத்மாவை யாரும் பார்க்கல, உடம்பை தான் பார்க்குறான்.
நம்ம ஆத்மாவை பார்க்கல. ஆத்மா யாரும் பார்க்க முடியாது. நம்ம ஒரு உடம்பு இருக்கு, நம்ம இந்த உடம்புல இருக்கோம், நம்ம உடம்பு தான் பார்க்குறோம், நம்ம ஆத்மாவை பார்க்கல யாருமே. அப்போ எதுக்காக இவ்வளோ கவலைப்படுறது? என் குடும்பம் என் பேரன், என்னோட பொண்ணு, என் பையன், இவ்வளோ இது. அரே யாருமே இந்த உலகத்தில் இருக்க போகிறதில்ல. அவனுக்கு ஒரு நாள் போய் தானோ. இப்போ எதுக்காக இவ்வளோ இது பண்ணுறேன்? எதுக்கு? எல்லாருக்கும் ஒரு நாள் போய் தானோ. எல்லாருக்கும் டிக்கெட் இருக்குது. மேல் கைலாசமோ வைகுண்டமோ ஏதோ போய் தானோ. எல்லாருக்கும் சொர்க்கம் கிடைக்கிறதா நரகம் கிடைக்கிறதா இல்லைன்னா. ஆனால் எல்லாருக்கும் யமலோகம் போய் தானோ. எல்லாரும் அங்கே தனியாக லிஸ்ட்டும் இருக்குது நமக்கு. அப்போ நம்ம எதுக்காக நம்ம இவ்வளோ இது கஷ்டப்படுறோம்? இந்த உடம்பு இருக்கேன் நஸ்வரம், மண்ணோட தான் வந்திருக்கு இந்த உடம்பு. இந்த அழகெல்லாம் எங்கேயும் வந்து நினைக்கிறேன். இந்த அழகு, இந்த மூஞ்சி அங்கே அழகாக இருக்கேன், பஞ்சதத்துவலேருந்து உடம்பாயிருக்கு. அதனால மூஞ்சி 2 கண்ணு, 2 காது, மூக்கு, வாய், நாக்கு, மண்டை, 2 கை, கால், குரல், விரல்கள். அதனால அந்த மோதிர விரல் சொல்லுவாள். மோதிரங்கிறது எப்பவுமே இந்த விரலை தான் போடணுமா, இந்த ரிங் ஃபிங்கர் சொல்லுவாள். ரிங் ஃபிங்கர்னா மோதிர விரல் இந்த ஃபிங்கரில் தான் போடணுமா. மிடில் ஃபிங்கர்லேயும், அப்புறம் இந்த ஃபிங்கரில், அப்புறம் இது இந்த கையால் சாப்பிடவும் மாட்டான். இந்த கையால் சாப்பிடவும் மாட்டான் சொல்லுவாள். ஏன்னா இது நம்ம தெரியும், நம்ம பாத்ரூம்க்காக இது யூஸ் பண்ணுறோம். ஸோ ரைட் ஹேண்டால் தான் சொல்லுவோம். நமக்கு அந்த சின்னத்துலேயே நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காது. ஸோ இது மோதிர விரை, இந்த கையில் மட்டும்தான் மோதிரம் போட்டுருக்கணும். அது நம்ம சின்னத்துலேயே நம்ம கற்றுக் கொடுத்துருக்காரு. அது வேறு விஷயம். ஸோ நம்ம இந்த உடம்புல இருக்கிற வெறும் ஆத்மா தான். அது தெரியும். இஸ்கான்லேயும் இதை பற்றி நிறைய பேசியிருக்கா. கிருஷ்ணா டிவோட்டிஸில் அவரும் நிறைய டிஸ்கஷன் பண்ணியிருக்கா அதை பற்றி. நம்ம இருக்கிற இந்த உடம்புல வெறும் ஒரு ஆத்மா. இல்லை 9 துவாரங்கள் இருக்குது உடம்புல. 9 துவாரங்கள். நம்ம இந்த உடம்புல எதுக்காக வந்திருக்கோம்? நம்ம கர்மமே நம்ம பாவத்தான கஷ்டப்பட தான் வந்திருக்கோம். நம்ம வேற எதுக்கும் வந்திருக்கோம், நல்ல காரியத்துக்கு வந்திருக்கோம், பக்தி பண்ண வந்திருக்கோம். ஏன் நம்ம இந்த உடம்புலேருந்து மோட்சம் அடைஞ்சு திருப்பியும் அவர் பகவான்கிட்டே போகிறது. பரமாத்மா பரமாத்மாலேருந்து ஆத்மாவே வந்திருக்கு. நமக்கு தெரியும். ஸோ நம்ம ஒரு சரீரத்தில் இந்த உடம்பு இருக்கேன், நம்ம பாடி. இதில் நம்ம வெறும் ஒரு ஆத்மா. நம்ம அந்த பாடி கிடையாது. வெறும் நம்ம ஒரு சோல், இந்த உடம்பு கிடையாது. நம்ம உடம்பு பாதுகாக்க நம்ம என்னெல்லாம் போடுறோம்? பூனல் அது பிராமணா போடுறோம், ருத்ராட்சம் போடுறோம், கையில் இது போடுறோம், தாயத்து கட்டுறோம், நம்ம பாதுகாப்புக்காக. நமக்கு ஒரு ஆபத்து வரக்கூடாதுன்னு. ஸ்டைல் வாட்ச், லக்ஸரி வாட்ச், கூலிங் கிளாஸு, கையில் இதெல்லாம் கட்டிவோம், தாகா, அந்த தாயத்து கட்டிவோம். நம்ம ஆபத்தில் தப்பிக்கிறது என்னெல்லாம் பண்ணுறோம். அப்போது நம்ம இருக்கிறதுல நம்ம இந்த உடம்புல இருக்கிற ஒரு ஆத்மா தெரியும். அப்போ நம்ம எதுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறோம்? நான் 9 துவாரங்கள் இருக்குது தெரியும் சொன்னேன். இந்த உடம்புல இருக்கிற 9 துவாரங்கள். இந்த உடம்பு கிடைச்சது நம்ம மோட்சம் அடையிறதுக்கு. திருப்பியும் இந்த உடம்புலேயே பக்தி பண்ணுறதுக்கு. ஏன்னா மனுஷ வாழ்க்கைங்கிறது ரொம்ப துர்லபம்னு இல்லைக்கா. நிறைய பேர் மனுஷ வாழ்க்கை தான் கெப்பாசிட்டி இருக்குது பக்தி பண்ணுறதுக்கு. மனுஷ வாழ்க்கை தான் நான் சொன்னேன் 1484 लाखने इसका ना चलो 84 लाख योनि जन्मम பூனை நாய் பன்னி பூச்சி மரம் இதெல்லாம் கடந்துட்டு எல்லாமே 1008 ஜென்மம்லாம் நமக்கு கடந்துட்டு இந்த மனுஷ உடம்பு நமக்கு கஷ்டப்பட்டு நம்ம இந்த மனுஷ உடம்பு கிடைச்சி.
அது எதுக்காக கிடைச்சது? பகவத் சேவை, பகவானுக்கு சேவை பண்ணுறதுக்காக, நல்ல காரிய தர்மம் புண்ணியம் பண்ணுறதுக்காக, தான தர்மம் பண்ணுறதுக்காக. இந்த பௌதிக உலகத்தை விட்டு மோகமாய விட்டு பகவான் தான் உண்மை, ஆன்மீகவாதி தான் உண்மை, கடவுள் தான் உண்மை, அவரது சரணாகதி ஆகிறதுக்கு. எது உண்மைன்னு அது புரியறதுக்கு, ரியாலிட்டி வெறும் பக்தி மார்க் தான், ஆன்மீகவாதி தான், கடவுள் தான் உண்மை, அது புரியறதுக்காக நமக்கு இந்த உடம்பு கிடைச்சிது. ஆனால் நம்ம இந்த உலகத்தை எதுக்கு வாழ்றோம்னு நினைக்கிறோம் நம்ம. ஏன்னா பகவான் நம்மளை படைச்சிருக்க சரி, ஆனால் ஆசைப்பட்டு நம்மள இருந்தால் தான். இந்த உலகம் எதுக்கு படைச்சிருக்காரு நீங்கள் நினைக்கிற? இந்த பௌதிக உலகம் இதெல்லாம் எதுக்கு படைச்சி, இந்த மட்டீரியல் வேர்ல்டு எதுக்கு படைச்சிருக்காரு பகவான்? ஏன்னா ஒரு கதை இருக்குது, அது சொல்லிடுறவங்கள்ட்ட. ஒரு டைம் என்னாச்சுன்னா, நான் எங்கேயோ கேட்டேன், மொபைலை பார்த்தேன் தெரியல. ஒரு டைம் நம்ம பகவான் கிருஷ்ண பரமாத்மா, அப்போ கிருஷ்ண பரமாத்மா மட்டும்தான் இந்த உலகத்தில். உங்களுக்கு இந்த உலகம்லாம் கிரியேட் ஆகிறதுக்கு முன்னாடி கிருஷ்ணர் மட்டும்தான் அந்த இஸ்கான்லேயே சொல்கிறாரு. அப்போ பகவான்லாம் எல்லா தேவி தேவர்கள், விஷ்ணு பிரம்மா சிவன் திரிமூர்த்திகள், இந்து தர்மம்னு அப்புறம் சனாத் தர்மம்னு, சத்தியோகம் திரேதாயோகம் துவாபர யுகம் கலியுகம். இப்போ நம்ம கலியுகத்தில் வாழ்கிறோம். நம்ம இப்போ கலியுகம் வாழ்ந்து கொண்டுருக்கோம். இப்போ நம்ம கலியுகத்தில் தான் நம்ம வாழ்கிறோம். இதெல்லாம் வரத்துக்கு முன்னாடி, இந்த உலகமே படைக்கிறதுக்கு முன்னாடி கிருஷ்ணர் பகவான் தான் இருந்தார், கிருஷ்ண பகவான் மட்டும்தான் இருந்தார். அப்போ அவர் உடம்புலேருந்து கோடிக்கணக்கான ஜீவராசிகள் கோடிக்கணக்கான ஜீவராசிகள் உருவாயிட்டார். அவர் அம்சம்தான் எல்லாமே, அவரோட அம்சம்தான். தேவர்கள், அசுரர்கள், அசுரன் எதுலேருந்து யாருக்கு வந்துருக்கா? அசுரன் எங்கேருந்து வந்து யாருக்கு வந்திருக்கா நினைக்கிறேன்? பகவான் விஸ்வரூபம் பார்த்துருக்கல நீங்கள் மகாபாரத்தில், விராட் ஸ்வரூப் மகாபாரத்தில் பார்த்துருக்கல, கிருஷ்ணரோட விஸ்வரூபம் விராட் ஸ்வரூப். அப்போ அவர் எல்லாத்தையும் காட்டிடுற, எல்லாருமே எங்கிட்ட தான் வந்துருக்கா. அப்படி பகவான் சொல்கிறார், கிருஷ்ண பகவான் பரமாத்மா சொல்கிறார், கிருஷ்ண பரமாத்மா எல்லா ஜீவராசியுமே எங்கிட்ட தான் வந்துருக்குன்னா அப்படி அவர் சொல்கிறார். கரெக்டு தான். இப்போ இந்த அசுரன் கந்தர்வர்கள், தேவர்கள், இதெல்லாம் யாருக்கு தான் வந்திருக்காங்க? இந்த உலகத்தில் அப்படி இதுவும் ஒரு ஐட்டம் எப்படி கிடையாது, எதுவுமே பகவானோட கிடையாதுன்னு, எதுவுமே பகவான் வந்தது இல்லைன்னு, எல்லாமே அவரோட தான் வந்துருக்கு, எல்லாமே அவரோட தான். அதனால பகவான் யாரையும் கைவிட முடியாது, பகவானால் யாராலையும் கைவிட முடியாது. பகவானால் யாரையுமே கைவிட முடியாது. ஏன்னா அசுரம் கூடவுமே பகவான்கிட்ட தான் வந்திருக்கு. இந்த வேதம், சாஸ்திரங்கள், புராணங்கள், சாஸ்திரம், வேதம், புராணங்கள், கிரந்த், இதெல்லாம் இந்த ஆன்மீகவாதி, இந்த நாலேஜ், இந்த அறிவு, இந்த ஆன்மீகவாதி நாலேஜ், டிவோஷன் நாலேஜ், ஸ்பிரிச்சுவல் நாலேஜ், ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு, இந்த மாதிரி இந்த உலகத்தை. அப்போ நம்ம கிருஷ்ணர், நம்ம பகவான்கிட்ட கேட்டோமா, நம்மளாம் ஆத்மா, நம்ம ஜீவராசி, நம்மளாம் ஆத்மா தானே, நம்மளால இந்த உலகத்தை வரதுக்க முடியாது. நம்மளாம் இந்த உலகத்தில் ஏன் வந்துக்கோனா, நம்ம இந்த உலகத்தில் அனுபவிக்கணும், இந்த உலகத்தில் நமக்கு என்ஜாய்மெண்ட் பண்ணணும். ஏன்னா நம்மளாம் கிருஷ்ணர் வைகுண்டத்தில் நம்ம இருக்கும்போது நம்மளாம் ஆத்மாவாக இருந்திருக்கோம். அதில் கதையில் அப்படி போட்டிருக்கு, கிருஷ்ணர் கோலோக்தாம், வைகுண்டம், கிருஷ்ணலோகம், விஷ்ணுலோகம் எல்லாம் ஒன்று தான். அப்புறம் ராமருக்கும் இருக்கார். நம்ம ராமாயணம் தெரியுமே, ராமருக்கும் இந்து கடலில் ராமர் வர. நம்ம ஹிந்து தர்மம் சனாதன தர்மம் இத்தனை வருஷம் ஃபாலோ பண்ணுறோம். இதில் நமக்கு தெரியும் ராமாயணம், மகாபாரதம், வால்மீகி, வியாசர், நமக்கு தெரியும். அப்போ ராமாயணத்தில் ராமருக்கும் ஒரு தனி லோகம் இருக்குது சொல்கிறாங்க. இப்போ எப்படி இந்திரலோகம் இருக்குது, அப்புறம் சூரியன் சந்திரன் இருக்க, நிலவ நட்சத்திரம், அதுக்கு தனியாக லோகம் இருக்குது. துருவ லோகம்,
துருவ மகாராஜ்க்கு தனியாக ஒரு லோகம் இருக்குது. அதில் அவர் வந்து தனியாக ஒரு நட்சத்திரமாக இருக்கார். அப்புறம் 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 இவருக்கு துருவ மகாராஜ் யாரு? துருவ மகாராஜா பிரகலாதன் தெரியும்ல. பிரகலாதர் எப்படி நரசிம்மர் வரும், பகவான் கிருஷ்ண விஷ்ணு பக்தர் பெருமா பக்தர். பிரகலாத மகாராஜா அதே மாதிரி துருவ மகாராஜுமே விஷ்ணு பக்தி, பயங்கர பக்தி, பகவான் கிருஷ்ண பயங்கர பெருமாள் பக்தி. அவர் எப்படி நம்ம 16 நாயன்மார்கள் சிவபக்தி எப்படி இருந்தாலும் அதே மாதிரி துருவ மகாராஜ். அப்புறம் 4 சனத்து குமாரர்கள், 4 குமாரர்கள் வந்து அவர் ரொம்ப பக்தி. இந்த ராவணன் கும்பகர்ணன், நம்ம ராமாயணம் தெரியும், ராவணன் கும்பகர்ணன். அப்புறம் 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 இரண்யகசிபு இரண்யாக்ஷே. அப்புறம் ராவணன் கும்பகர்ணன், சிசுபால் தந்தவக்கரன். இதெல்லாம் யாருன்னு நீங்கள் நினைக்கிறேன்? வைகுண்டத்தில் அந்த 4 குமாரர்கள் இருக்கார்ல. நான் அன்றைக்கே சொன்னேன், நம்ம இதில் இந்து தர்மத்துலேயே 4 சம்பிரதாயம் இருக்குது. பிரம்ம சம்பிரதாய், ஸ்ரீ சம்பிரதாய், ருத்ர சம்பிரதாயம் நம்மளோட சிவ டிவோட்டிஸோட. அப்புறம் என்னது 4வது குமார் சம்பிரதாயம். 4வது குமார் சம்பிரதாயம். ஸோ குமாரர்களுக்கு தனியாக ஒரு லோகம் இருக்கும். குமாரன் யாருன்னா 4 குமாரர்கள் யாருன்னா, குமார் சம்பிரதாயத்தில் எப்படின்னா எல்லா கடவுளையும் கும்பிடுவா. சிவன் விஷ்ணு, நம்ம ஐயர் எப்படி இருக்கோ அதே மாதிரி அதுலேயும் சிவன் விஷ்ணு முருகன் எல்லாம். முருகன், ஐயப்பன், துர்கை, எல்லா தேவர்கள், சரஸ்வதி, காளி, லக்ஷ்மி, நர்மதா, கங்கா, காவேரி, இந்த கங்கை, யமுனா, இதெல்லாம் எல்லாமே சிவன் முடியிலையும். சிவனோட முடி இருக்க, சிவபெருமான் முடியல. அப்படியே அவர் பார்க்க நாகேஸ்வரர் அவர் பேர், அப்படியே பார்க்க அப்படியே அப்படியே அழகா சிவனா. அப்போ சிவன் முடியல வந்து என்னது, கங்கை இருக்கா, கங்கா தேவி. நம்ம கங்காஜல், நம்ம பாவத்தை கழிக்கிறதுக்காக நம்ம கங்கா ஜமுனா, கங்கா நதி இதுக்கெல்லாம் போகிறதுக்கு, பாவம் கழிக்கிறதுக்கு அதில் வல்ல முங்கோரம் அதில் நம்ம பாவத்தை தீர்த்து கடவுளே வேண்டிக்கிறோம். ஆனால் பாவத்தீர்த்து கங்கா தாயாரே அப்படின்னு நம்ம வேண்டிக்கிறோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், போயிட்டு குளிச்சு வந்தோமா இல்லையா, அடுத்த நாள் திருப்பியும் பாவத்தை சேர்க்குறோம், திருப்பியும் போய் குளிப்போம், திருப்பியும் பாவத்தை இது நம்மளுடைய நம்மளுடைய சும்மா ஏதோ ஓடுறது. இப்போ சிவனுக்கு வந்து வில்வம் பூ ரொம்ப பிடிக்கும். அப்புறம் பால் அபிஷேகம். பிள்ளையாருக்கு வந்து இது அவருக்கு அந்த இது மாதிரி பிடிக்கும். ஒரு விஷயம் நான் பார்க்குறேன், நான் பேர் மறந்துடுது, ஒரு விஷயம். ஹிபிஸ்கஸ். இப்போ புள்ளியார் நம்ம கணேஷ் சதுர்த்தி கொண்டாடுறோம். அப்போ புள்ளியாருக்கு என்ன பிடிக்கும்னா
விநாயகருக்கு நம்ம புள்ளிய கணேஷ் சதுர்த்தி கொண்டாடுவோம். விநாயகர் தும்பிக்கையாழ்வார் பேர், ஏகதந்தாய, மூஷக் மூஷக் சொல்லுவால, மூஷக் வாகனம் எலி. அப்புறம் புள்ளியாருக்கு பிடிச்சது வந்து கொயக்கட்டை தெரியும், மோதக். நம்ம இந்து தர்மத்துலேயும் புள்ளியாருக்கு ஒரு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. வைணவத்துலேயும் சரி சைவத்துலேயும், வைணவத்துலேயும் கும்பிடுவா, சைவத்தையும் எல்லா காஸ்ட்லேயும் கும்பிடுவா புள்ளியாரை. ஆனால் வைணவத்தில் என்னென்னா வைணவக்காரா எப்படின்னா புள்ளியாருக்கு சிவனையும் கும்பிடுவா தனியாக. இஸ்கானில் சிவபெருமான் சிவபகவானுக்கு தனியாக ஒரு மரியாதை கொடுக்குறாரு. ஏன்னா சிவனும் முதல் வைணவர் வைஷ்ணவன் சொல்கிறார், வைணவ பக்தர். சிவனுக்கு முதல்ல சொல்கிறார், சிவனும் முதல்ல அவர் தான் வைணவ பக்தர் அப்படி சொல்கிறார். ஏன்னா சிவனுக்குமே நம்ம சிவன் கோயிலில் போனாலுமே ராமநாம கிருஷ்ணநாம பெருமாள் நாம சொன்னோம்னா சிவனுக்கு ரொம்ப பிடிக்குமா. சிவன் விஷ்ணு யாரு, சிவனும் சிவன் பெருமாள் யாரு ஒன்று தானே, ஒன்று தான். அவள்கிட்ட தான் வந்துருக்கு. அவள் எல்லா தேவதேவரும் பெருமாள்கிட்ட கிருஷ்ணர்கிட்ட தான் வந்துடும். எல்லா தேவதேவர்களும் இஸ்கான்லேயும் சுப்ரீம் காட் கிருஷ்ணான்னு சொல்கிறான். நம்ம விஸ்வரூபம் பார்த்துருப்போம், விராட் ஸ்வரூபம் ஃபோட்டோலேயும் பார்த்துருப்போம், டிவி சீரியல்லையும் பார்த்துருப்போம், சோஷியல் மீடியா டிவி சீரியஸ் டிவியில் மொபைலில் டெலிவிஷன்லேயும் பார்த்துருப்போம் நம்ம. அப்போ அதில் தூர்தர்ஷன் வருது, ராமானந்த சாகர் வருது, அதில் பழைய உத்தர் ராமாயண், அப்புறம் அதில் விஸ்வரூபம் பாருங்க. அதில் இந்த பிஆர் சோப்ராவோட கர்மண்யவாதிக்கே, அந்த பிஆர் சோப்ராவோட சூப்பர். அந்த பிஆர் சோப்ராவோட மகாபாரத் இருக்கேன், அதில் நிதிஷ் வரஜோட பாருங்க, அப்படி சூப்பர் ஆக்டிங்காக இருக்கும். அதில் பார்க்குறதுக்கு அப்படி ரியல் கிருஷ்ணர் மாதிரியே இருக்கும் மூஞ்சி. அப்படி பார்க்குறதுக்கு ஃபேஸு அப்படியே ரியல் கிருஷ்ணர், ரியல் பகவான், உண்மையான கடவுள் கிருஷ்ணர் மாதிரியே இருக்கும் பார்க்குறது. அவர் அந்த ஆக்டரோட ஃபேஸ் பார்த்தோம். அப்போ அவர் நம்ம இவர் அப்போ நான் சொல்லிடுற ஒரு விஷயம். ஒரு நிமிஷம் போயிடுது. புள்ளியார் வந்து பிடிச்சது கொழுக்கட்டை. அப்புறம் அவருக்கு புல்லு ஏதோ சொல்லுவாள், புல்லு மாதிரி ஒரு இது இருக்கும் அவருக்கு தலையில் வைப்பார். சிவனுக்கும் வில்வம் பூ. அப்புறம் அவர் புள்ளியாருக்கு பிடிச்ச கொழுக்கட்டை மோதக். வாகனம் எலி, இது மூஷக் வாகனம் எலி. சிவனுக்கு கங்கை தலையில் இருக்கார். புள்ளியாருக்கு தும்பிக்கை ஆழ்வார்னு பேர் அவருக்கு. புள்ளியார் கணேஷ்னா அவருக்கு யானை மாதிரி அவருக்கு மூஞ்சி இருக்கு. அதனால ஆனால் அவர் பகவான். ஆனால் புள்ளியார் அவர் ஃபேஸ் அப்படி இருக்கு. தும்பிக்கை ஆழ்வார் விநாயகர் கணேஷ் சதுர்த்தி நம்ம கொண்டாடணும். அவர் ஃபேஸ் அப்படி இருக்கு, ஆனால் அவர் பகவான். நம்ம லால்பாக் கணபதியில் போய் பார்த்தோம்னா, நம்ம இந்து தர்மத்தில் நிறைய பேர் போகிறாங்க. லால்பாக் ரொம்ப ஃபேமஸ். இந்து லால்பாக் கணபதி இருக்கட்டும், சித்தி விநாயக் கோயில் இருக்கட்டும், கோலாப்பூர் மகாலட்சுமி டெம்பிளாக இருக்கட்டும், மகாராஷ்டிராக்காரன் ரொம்ப ஃபாலோ பண்ணுறான். அப்புறம் ஜிஎஸ்பி காஷ்மீர் தனியாக இருக்குது. அப்புறம் விட்டல் ரகுமாயை கும்பிடுவா மகாராஷ்டிராக்காரா. அப்புறம் சுவாமி சமர்த், தத்தாத்ரேயர், संत तुकाराम महाराज, शिवाजी महाराज, अंबा भवानी देवी. महाराष्ट्र हिंदू कोल कुंबड़वा जीएस विकास तनिया देवगी कृष्ण विठ्ठल रघुमाई. महाराष्ट्र वारकर संप्रदाय में वारकर संप्रदाय अदला बारवा अदला पांडुरंगन विठ्ठल पांडुरंगन कुंबड़वा विठ्ठल भगवान विठोबा विठ्ठल पांडुरंगन पांडुरंगा நிறைய பேர் இருக்குது. பாண்டரங்கன் விட்டல் யாரு? அவர் கிருஷ்ணர் தான். பெருமாளுக்கு விஷ்ணுக்கு கிருஷ்ணருக்கு பெருமாளுக்கு விஷ்ணுக்கு 10 அவதாரம் ஆச்சு தெரியும், 10 அவதாரம் நமக்கு தெரியும். இந்து சனாதன தர்மத்திலே நம்ம அதில் அது ஒரு தனியாக அதில் இருக்குது, அதுலேயும் சேர்ந்து இருக்குது.
அப்போ விஷ்ணுக்கு 10 அவதாரம் ஆயிருக்கு, தசாவதாரம் ஆயிருக்கு. ஆனால் தசாவதாரம் ப்ளஸ் 24 அவதாரம் ஆயிருக்கு கலியுகத்தில். இப்போ கலியுகத்தில் பகவான் வந்து ஏன் அப்படி ஏன் விதவிதமாக கலியுகத்தில் வந்து சிவன் விஷ்ணு பிரம்மா ஏன் பெருமா ஏன் சத்தியுகத்தில் ஏன் தெரியுமா? சத்தியுகத்தில் வெறும் பெருமாள் மட்டும்தான் கும்பிடுவோம். பிராமணன் எல்லாம் இந்த தான் சத்தியுகத்தில் எல்லாரும் நல்லவராக கூட இருந்தான். ஜாதி மதம் இதெல்லாம் கிடையவே கிடையாது. வெறும் சத்தியுகத்தில் வெறும் ஒரே கடவுள் கிருஷ்ணர் விஷ்ணு, அப்புறம் அவர் அவதாரங்கள். சத்தியுகத்தில் நரசிம்ம அவதாரம் ஆச்சு. நரசிம்ம அவதாரம் தசாவதாரத்திலே ஒரு நரசிம்ம அவதாரம் கூட. ஆனால் ஜாஸ்தி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது வந்து ராமாவதாரத்துக்கும் கிருஷ்ணாவதாரத்துக்கும். தசாவதாரத்தில் இந்த 2 அவதாரம் ரொம்ப மெயினாக ரோல் இதில் ரொம்ப ப்ளே பண்ணியிருக்காரு. கிருஷ்ணரும் சரி ராமரும் சரி. ராமருக்கும் கிருஷ்ணருக்கும் எந்த வித்தியாசம் கிடையாது. ஏன் தெரியுமா? ராமர் வந்து மரியாதை புருஷோத்தம், பத்தினி விரதவர், பத்தினி விரதை. சீதாதேவி தவிர பாக்கி யாரையும் பார்த்தது கிடையாது. அவர் தான் அதான் ராமர். தெரியாம கூட பார்த்ததில்லை. ஏன் சூர்பனகா தெரியும். சூர்பனகா வந்து ராமர்கிட்ட வந்து கேட்டார். சூர்பனகா யார்? ராவணனோட தங்கச்சி. அப்போ சூர்பனகை வந்து ராமாயணத்தில் தெரியும் நம்ம கதை. ராமர்கிட்ட கேட்டார், என்ன ராமர்கிட்ட கேட்டிருக்கா என்ன நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு. அப்படி சூர்பனகை வந்து ராமர்கிட்ட கேட்டிருக்கா. அப்போது பகவான் என்ன ரிப்ளை பண்ணார்? அதுக்கு பகவான் ரிப்ளை பண்ணது பதில் கொடுத்தது இல்லை, நாங்கள் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, என்னை மன்னிச்சிருவோம். நான் என் பொண்டாட்டி சீதை தவிர நான் வேற யாரையும் பார்க்க மாட்டேன். அதுதான் ராமர். அதனால தான் ராமர் பகவான் இந்தியாவில் பாரத நாட்டில் இந்து தர்மத்தில் சனாதன தர்மத்தில் இந்தியாவில் ரொம்ப பூஜிக்கிறார், ரொம்ப பூஜை பண்ணுறான் அவள் ராமருக்கு. ஏன் அயோத்தியா ராமர் மந்திர் பாருங்க, பெருமாள் கோயில் ராமர் கும்பிடுறான் அவள் அவதாரம்னால. அப்புறம் பாருங்க, தனியாக சென்னையில் தனியாக ராமர் கோயில்னு நிறைய இருக்கு. ஆஞ்சநேயர் கோயில் ராமபக்தர் ஆஞ்சநேயர், ஹனுமான் சாலிசா படிக்கிறோம். சுந்தர்காண்ட் இருக்கட்டும், ராம்சரித் மானஸ் இருக்கட்டும், விஷ்ணு சஹஸ்ரநாமம் இருக்கட்டும், அப்புறம் சுந்தர்காண்ட். அப்புறம் பாருங்க, அப்புறம் நம்மக்கல் ஆஞ்சநேயர் கோயில் தனியாக இருக்கு. ஆஞ்சநேயருக்கும் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் பாருங்க. ஏன்னா ஆஞ்சநேயர் கூட இந்த கலியுகத்தில் கூட சப்த சிரஞ்சீவியில் அவர் ஒருத்தர். ஆஞ்சநேயர் இன்னும் இந்த உலகத்தில் இருக்கார். நான் அன்றைக்கே சொல்லியிருப்பேன், சப்த சிரஞ்சீவியில் இந்த ஆஞ்சநேயர் ஒருத்தர் இருக்கார். அதில் கல்கி அவதாரத்துக்காகலாம் வெயிட் பண்ணுறேன். கல்கி அவதாரத்துக்காக இந்த கலியுகம் இந்த நடந்துருக்கல. இப்போ அந்த கலியுகம் நம்ம கலியுகத்தில் வாழ்கிறோமே நம்ம எல்லாரும் மனுஷங்க. அப்போது கலியுகம் முடியும் போது முத்தம் போது சப்த சிரஞ்சீவி வருவா. அதுலேயும் ஆஞ்சநேயம் முக்கியமாக வருவார் இந்த உலகத்தை காப்பாற்றுறதுக்காக. அதர்மத்தை வேரோட பிடுங்கி தர்மத்தை ஸ்தாபனை பண்ண ஆஞ்சநேயரும் கல்கி பகவானுக்கு பெருமாளுடைய 10வது அவதாரம், விஷ்ணுவோட 10வது தசாவதாரத்தில் கல்கி அவதாரம் கூட வரும். அதோட மென்ஷன் கூட இருக்கு, மென்ஷன் போட்டிருக்கு. கல்கி அவதாரம் 10வது அவதாரம் சம்பாலான ஒரு இடம், ராஜஸ்தானில் இடம் இருக்குது. அப்புறம் கல்கி அவதாரம் தனியாக கோயில் இருக்குது. அது எங்கே? ராஜஸ்தானில் இருக்குது. அதை காலில் பாருங்க, அது நான் வீடியோவில் பார்த்தேன். அந்த கல்கி அவதாரம் ஒரு குதிரை பேர் தேவதத். குதிரையோட பேர் வந்து தேவதத். அப்போ அது போட்டிருக்கு. அதில் தேவதத் குதிரை கால் வந்து இந்த கால் இருக்குல்ல, குதிரைக்கு கால் இருக்குமே, அதோட முன்காலில் வந்து அதுக்கு புண்ணா ரொம்பிட்டே இருக்கான், அடிபட்டுட்டே இருக்கான். அப்படின்னா என்ன காரணம்னா, இந்த உலகத்தில் பாவம் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு, அதர்மம் ஜாஸ்தி ஆகிடுது, பாவம் ஜாஸ்தி ஆகிடுது. எல்லாரும் கெட்டவனாக மாறுறான், கொடூரமான மாறுறான், கெட்ட வழியில் போகிறான்.
கெட்டவனா கொல்லுறது, அடுத்தவனை ஏமாத்துறது, அடுத்தவன் பிடுங்கி அடுத்தவன் வயிற்றுல அடித்து பிடுங்கிறது, அடுத்தவனை ஏமாத்துறது, கொள்ளையடிக்கிறது. இது கலியுக பிரபாவம். கலியுகம்னா அப்படி தான் நமக்கு தெரியும். நம்ம வேத புராணங்கள் சாஸ்திரத்தில் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ நிறைய கிரந்தத்துலேயும் நம்ம படிச்சிருக்கோம். அப்போ கலியுகம் வந்து முத்தம் போது அப்போ அந்த தேவதத்துன்னு கால் இருக்குல்ல, தேவதத்து குதிரை, அந்த பொண்ணு அப்படி ரொம்ப 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 ஜாஸ்தியாக ஃபுல்லாக ரொம்பிடுவாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக ரொம்பினதுக்கு அப்புறம் அந்த 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 குதிரை உயிரோட வரும்ல, அது உயிர் வந்ததுக்கப்புறம் அப்போ தான் சொல்கிற அந்த உலகத்தோட கலியுகம் அழிஞ்சிடும். மனுஷங்கள் இந்த உலகத்தில் மனுஷன் எல்லா ஜீவராசியும் அழிஞ்சிடும். மனுஷ இது வாழ்க்கைங்கிறது மானவ பிரவர்த்தி, மனுஷத்தன்மை, இந்த மானவ சொசைட்டி, ஹியூமன் பீயிங் எல்லாமே அழிஞ்சிடும் கலியுகம் புத்தம் போது. ஏன்னா கல்கி அவதாரம் வந்து டைம் இருக்குன்னு இன்னும் நான் அன்றைக்கி சொன்னேன் 430,000 இயர்ஸ் தான் முடிஞ்சிருக்கு. 2024 25 24 முடிஞ்சிருக்கு. அப்போ 432,000 வருஷம் இன்னும் பாக்கி இருக்குது. இன்னும் எவ்வளோ பாக்கி இருக்கு? இன்னும் நிறைய வருஷம் இருக்குது. அதுக்குள்ள உங்கள் பசங்க வளர்ந்து அதுக்கு கல்யாணம், அதுக்கு குழந்தை பிறந்து, அதுக்கு குழந்தை பிறந்து, அது வளர்ந்து, அப்போ இப்போ எப்படி தலைமுறையாக ஜெனரேஷனாக போயிட்டே இருக்கும். ஆனால் கலியுகம் அழியற டயத்தில் நம்மளாம் அந்த உலகத்தில் இருப்போமா தெரியாது. நம்ம தலையெழுத்து, நம்ம புண்ணிய காரியம், பகவான் அனுகிரகம் யாருக்கிட்ட பகவான் நினச்சா நம்ம பகவான் லோகத்தை பகவான்ட்டு சரண் ஆயிடலாம். அவர் உள்ளே விலீனம் ஆயிடலாம், அவர் உள்ளே ஐக்கியம் கூட ஆயிடலாம். நம்ம இந்த கலியுகம் ஐயமன் நம்ம இருக்க மாட்டோம். அதுக்குள்ள நம்ம எவ்வளோ ஜென்மா எடுப்போம் தெரியாது, நமக்கே தெரியாது.